வாழ்க வளமுடன். VJACS சமையலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்களுக்கு ஓரியோ பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு டக்குன்னு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு நல்லா குலு குலுன்னு ஓரியோ மில்க் ஷேக் நம்ம குடிக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட்டு 10 rupees பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கிளாஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சர்வ் பண்ண போகிற கிளாஸில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். இது இப்படி தான் டெக்கரேட் பண்ணணும்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஓரியோ பிஸ்கெட்டை 2-3 உடச்சி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிஸ்கெட்லேயே க்ரீம் இருக்கிறதுனால மில்க் ஷேக்கு நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம வேறு எது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிஸ்கெட் சேர்த்ததுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கூடுதலாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பால் எடுத்திருக்கேன். 150 ml காய்ச்சாத பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம பிஸ்கெட் கூட சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட எடுத்துக்கலாம். நான் ஐஸ் கட்டி சேர்க்க போகிறது இல்லை, அதனால் நான் பாலே சில்லுன்னு வச்சு எடுத்துக்கிட்டேன். ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச மில்க் ஷேக்கை இப்போ கிளாஸில் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை டெக்கரேஷனுக்காக அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். கூடவே ஓரியோ பிஸ்கெட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டும் மில்க் ஷேக்கும் சேர்த்து சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, டக்குன்னு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.